அனைவருக்கும் வணக்கம். அனைவருக்கும் இனிய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். வெல்கம் டு 2026. பாஸ்ட் இஸ் பாஸ்ட். 2025 நிறைய விஷயங்கள் கற்றுக் கொடுத்துட்டு போயிருக்கு. நிறைய தடுமாற்றங்கள், ஏமாற்றங்கள் நடந்திருக்கலாம். நம்ம எதிர்பார்த்தது நிறைவேறாமல் போயிருக்கலாம். ஏன்னா அதுவும் நல்லதுக்கு தான். எனக்கு கிட்டத்தட்ட ஒரு 4 தடவை பார்த்திங்கன்னா போன வருஷம் நம்ம முடிக்க வேண்டிய கட்டத்தில் கடைசி செகண்டில் ஏதோ ஒரு ப்ராப்ளத்தினால தள்ளி போகும். ஏன்னா அப்படி தள்ளி போகும்போதில் சில நல்ல விஷயங்கள் தான் நடந்திருக்கு. அது நான் உங்களுக்கு பின்னாடி நான் சொல்கிறேன். ஸோ யாரும் அதை நினச்சி கவலைப்பட வேண்டாம். நான் சொன்ன வார்த்தைகள் பொய்த்து போனதை தவிர நம்ம தோற்று போகலை. இப்போ ஒரு சின்ன டைம் கிடச்சிருந்தா நம்ம 2025 கடைசியே வெற்றியாக கொண்டாடி இருக்கலாம். பட் 2026 தான் நம்மளுக்கு வெற்றி நிர்ணயிச்சிருக்காங்க. ஸோ இந்த ஆரம்பமே அமர்க்கலமாக இருக்கும். 2026 ஆரம்பமே உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு செழிப்பு உருவாக்கும். முடிஞ்ச வரைக்கும் பொங்கலுக்கு முன்னாடி நாங்கள் ட்ரை பண்ணுறோம். முடியாத பட்சத்தில் பொங்கல் முடிஞ்சு உங்களுக்கு நல்ல விதமாக நடக்கும். எலெக்ஷன் பற்றி நீங்கள் கவலைப்பட வேண்டாம். அடுத்தது நம்ம அன்னபூர்ணி அக்ரிண்ட் எஜுகேஷனல் ட்ரஸ்ட் லீகலாக ரெஜிஸ்டர் பண்ணுறதுக்கு உண்டான வேலைகள் நடந்துகிட்ருக்கு. ஸோ இதெல்லாம் இது இப்போ உருவாக்கி உங்களுக்கு உண்டான எல்லா நல்வாழ்வு திட்டங்களும் செயல்படுத்தப்படும். 2025 என் கூட கைகோர்த்து நின்ன எல்லா நல்லுள்ளங்களுக்கும் இந்த நேரத்தில் நான் நன்றி கடன் பட்டிருக்கேன். நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அது கடைசி நேரத்தில் புதுசாக வந்த புது வரவுகள் அனைவருக்கும் ரொம்ப நன்றி. நீங்கள்லாம் என்னை நம்பி இவ்வளோ தூரம் நின்றனால தான் இந்த வெற்றி, வரப்போகிற வெற்றி இது சாத்தியம். நம்மளுக்கு இல்லைன்னா இது சாத்தியம் இல்லை. நான் எங்கேயோ இருக்கேன், நீங்கள் எங்கேயோ இருக்கீங்க. ஏன்னா என் பேச்சுக்கு ஒரு மதிப்பு மரியாதை கொடுத்து என் பின்னாடி நின்னதுக்கு நான் என்னைக்கு வாழ்நாள் ஃபுல்லாக உங்களுக்கு நான் கடன் பட்டிருக்கேன். கண்டிப்பாக உங்களுடைய என்னை நம்பி வந்த உங்களோட வாழ்க்கை கண்டிப்பாக செழிக்கும். அதில் 1% கூட உங்களுக்கு டவுட் வேண்டாம். எப்படி சொல்கிறதுன்னு, இதுக்கு மேலே என்ன சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல. எல்லாருமே சந்தோஷமாக இருங்க, ஹாப்பியாக இருங்க. நம்ம தோக்கில் கிட்டத்தட்ட வெற்றி கனியை தொட போகிறோம். அதில் மாற்றம் இல்லை. சரிங்களா? ஒரு 10 to 15 டேஸ் அதிகபட்சம். சரிங்களா? இந்த 10 to 15 டேஸே பார்த்திங்கன்னா எதுக்கு சொல்கிறோன்னா, கம்பெனி இப்போ ஹாலிடேஸில் இருக்காங்க. இப்போ அவங்க ஹாலிடேஸ் இல்லைன்னா நம்மளுக்கு எதிர்பார்த்த மாதிரி எல்லாமே டிசம்பர் லாஸ்ட்லேயே முடிஞ்சிருக்கும். பட்டு சூழ்நிலை கொஞ்சம் சரியில்லாமல் போயிடுச்சு. இந்த 2025 நான் நிறையா பேர்த்து கூட சண்டை போட்டிருக்கேன். அதே சமயம் அவங்ககிட்ட அன்பையும் காமிச்சிருக்கேன். ஏன்னா உங்கள்கிட்ட உரிமை இருக்கிறனால தானே அதெல்லாம் பண்ண முடிஞ்சிச்சு. ஸோ உங்களை யாராச்சும் ரொம்ப கஷ்டப்படுத்தி இருந்தால் அதுக்காக உங்களில் ஒருத்தனா என்னை மன்னிச்சிருங்க. எல்லாருமே இனிமேல் மனசு விட்டு பேசுங்க, சந்தோஷமாக இருங்க, ஒற்றுமையாக இருங்க. இந்த ஒற்றுமை கடைசி வரைக்கும் நிலச்சிருக்கணும். இந்த புத்தாண்டு எதை கொண்டுட்டு வருதோ இல்லையோ, நம்ம வாழ்க்கையினுடைய வளங்களையும் நம்மளுடைய சந்தோஷங்களையும் நம்ம இழந்த அந்த மதிப்பு மரியாதையும் திருப்பி தரக்கூடிய ஆண்டாக இந்த 2026 கண்டிப்பாக அமையும். அதில் எந்த விதமான ஐயப்பாடும் உங்களுக்கு வேண்டாம். அனைவருக்கும் இனிய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். நன்றி.